என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. நீங்க எப்படி திருப்தியா சாப்பிடுவீங்களா? அதனால நம்ம சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் இல்ல. மத்தியானம் என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல. ஆனா சிஸ்டர் பாத்தீங்கன்னா திருப்தியா சாப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நிச்சயமா நம்ம சுத்தமா இருந்தா, நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா, நம்முடைய சிந்தனை சுத்தமா இருந்தா, தேவ வசனத்தின்படி நம்ம சரியா போனோம்னா, நமக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது, நம்ம தேவையை சந்திக்க வேண்டியது தேவனுடைய வேலைங்க. நீங்க பயப்பட வேண்டியதே இல்லைங்க. சரியா ஜெபிங்க, சரியா வேதத்தை வாசிங்க, சரியா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். 100% அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் தானங்க சொல்றாரு, என்ன சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஏங்க பயப்படணும்? பயம் யாருக்குள்ள இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க தான் பயப்படுவாங்க, நம்ம பயப்பட வேண்டியதே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டருக்குள்ள வந்தாச்சு. தினமும் கர்த்தர் கூடி கொஞ்ச நேரம் வீண் கதைகளை பேசாதீங்க. அந்த நேரம் கிடைக்கும் பொழுது தேவனோடு கூட செயல்படுங்க. அப்பா உங்ககிட்ட நான் செபிக்கிறேன், என்னுடைய போராட்டம், என்னுடைய பிரச்சனை, இது சொல்லுங்க. அதை அப்பா கிட்ட ஒப்படைச்சு நல்லா கை தட்டி சந்தோஷமா பாட்டு பாடி பாருங்க. என்ன தேவையோ அதற்குரிய வழி வாசல் தேவன் அழகா திறந்து கொடுப்பார்.